அவளை ஒரு நாள் சித்திரவதை பண்ணாதீங்களா? குடும்பங்களை பாதிகளே சித்திரவதை பண்ணாதீங்க. தலைவர் விஜய்க்கு மத்திய மாநில அரசுகள் கொடுக்கும் பிரச்சனைகளை டிவியில் பார்த்து விஜய்க்கு ஆதரவாக கொந்தளித்து பேசிய பாட்டி. தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து கட்சி கொடியின் வண்ணம், வாகைப்பூ குறித்த விமர்சனம், பிரச்சாரத்திற்கு தேர்வு செய்யும் இடப்பிரச்சனை, இறுதியாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு என தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். அண்மையில் கரூர் வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்தார். அங்கு அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருந்தது. இந்த செய்தியை டிவியில் பார்த்து கொண்டிருந்த பாட்டி ஒருவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கொந்தளித்து பேசியுள்ளார். அவர் பேசியிருப்பதாவது: குடும்பக்கார பாவிகளே, அவரை சித்திரவதை பண்ணாதீங்கடா. அவரு கடவுள், நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரு. ஏழை மக்கள் நல்லா இருக்க போறாங்க, அனாதை மக்கள் நல்லா இருக்க போறாங்க, வீடு வாசல் இல்லாதவங்க நல்லா இருக்க போறாங்க. அவரு லஞ்சம் கொடுத்து ஓட்டு கேட்கல, அவரு உயிரை கொடுத்து ஓட்டு கேட்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு நாங்க ஓட்டு தான் போடுவோம், கண்டிப்பா போடுவோம். தமிழ்நாட்டில் யாருமே சரியில்லை, ஏழை மக்களை காப்பாற்ற யாரும் இல்ல, பணக்காரங்களுக்கு துணை போக தான் இங்க ஆள் இருக்கு. என்ன மாதிரி ஏழைகளுக்கு எங்க தலைவர் விஜய் தான் வரணும். நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எத்தனை பேர் எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் என் தலைவர் விஜய் தான் என விஜய்க்கு ஆதரவாக கொந்தளித்து பேசியுள்ளார் 81 வயதான பாட்டி ஒருவர்.